நிலவை யார் முதல்ல தொட்டுறான்னு பார்த்தலாமா அப்படின்னு நடந்த அந்த ஸ்பேஸ் ரேஸ் முடிஞ்சு இப்போதைக்கு நிலவில் யார் முதல்ல வீடு கட்டுறான்னு பார்த்தலாமான்னு சொல்லி இன்னொரு ஸ்பேஸ் ரேஸ் ஆரம்பிச்சிருக்கு. இதில் இப்போதைக்கு லீடிங் பொசிஷனில் முன்னோக்கி ஓடிட்டு இருக்கிறது நாசாவோ ரஷ்யாவோ கிடையாது, சைனா. அடுத்த 10 வருஷத்தில் மனிதர்கள் அங்கே போய் இறக்குறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா கூட ஒன்றா சேர்ந்து. இடத்தையும் பார்த்து அதுக்கான வேலைகளையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு கட்டுறது மட்டும் தான் பாக்கி. திஸ் இஸ் அன்சைன்ட். நிலவில் வீடு கட்டும் சைனா. நிலவை தொட்டு நிலவில் நம்ம கொடியை பறக்க விட்டணும் அப்படின்னு சொல்லி பல பேர் நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் சைனா அது மட்டும் எங்களுக்கு போதாது, அதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் நிலவிலேயே தங்கணும், நமக்கு தேவைப்படக்கூடிய பல ரிசர்ச்சஸை நிலவில் இருந்து பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி சாங்கே லூலான் மிஷன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கிக் ஆஃப் பண்ணுறாங்க. சாங்கேன்னா சைனாவோட அந்த மித்தாலஜி படி காட் ஆஃப் நிலவு, காட் ஆஃப் மூன். அந்த மிஷனை 3 பகுதிகளை பிரித்து 8 வித்தியாசமான ரோபஸை இந்த நிலவில் தரையை இறக்கணுங்கிற ஒரு பிளானை போடுறாங்க. 3 பகுதிகளை பிரிக்கப்பட்டதுக்கான காரணம் பிளான் பண்ணி பக்காவான ஒரு செட்டிங் அமைக்கிறதுக்காக தான். ஸோ ஃபேஸ் 1ங்கிறது ரெகாக்னிசன்ஸ். சாங்கே 1, 2, 3 and 4 இந்த 4 ரோவருமே நிலவோட அந்த தென்பகுதியில் போய் இறங்கி தென்பகுதியில் மக்கள் எங்கே பர்ஃபெக்டாக வாழ்ந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும், எந்த இடம் மக்கள் வாழ்றதுக்கு உகந்ததாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி அந்த இடத்த பற்றின துல்லியமான டீட்டெயில்ஸை நம்மகிட்ட ஷேர் பண்ணோம். இப்போ வரைக்குமே மனிதர்கள் பூமியில் இருக்கவங்க எல்லாருமே நிலவோட தென்பகுதிக்கு தான் போகணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா தென்பகுதியில் பெர்மனண்ட்டாக ஷேடோ பண்ணப்பட்ட ஒரு கிரேட்டர் இருக்குது. நிலவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குண்டு குழியுமே தான் இருக்கும். அதில் தென்பகுதியில் இருக்க அந்த குண்டு குழி சூரிய வெளிச்சம் படாத எனக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் 24 மணி நேரமும் 30 நாட்களும் இந்த குழியில் சூரிய வெளிச்சமே படாது. ஸோ இங்கே நம்ம வீடு கட்டினோன்னா சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் கிட்டேருந்து தப்பிச்சிடலாம். டெம்பரேச்சர் மாறுதல்கள் பெருசாக நடக்காது. அண்ட் மிக முக்கியமாக இந்த மாதிரி பெர்மனண்ட்டாக ஷேடோ ஆக்கப்பட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஐஸ் வடிவத்தில் இருந்தாலோ இல்லை தண்ணீர் வடிவத்தில் இருந்தாலோ ஆவியாகி இருக்காது. அந்த தண்ணீரை நம்ம எரிபொருளுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குடிக்கிறதுக்கும் தேவைப்படக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த தென்பகுதியை தான் எல்லா நாடுகளுமே குறி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நாசாவோட ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் அந்த அஸ்ட்ரானட்ஸுமே இங்கே தான் லேண்ட் ஆக போகிறாங்களாம். பட் அதுக்கு முன்னாடியே சைனா இந்த இடத்துக்கு போய் அந்த ஏரியா என்ன மாதிரி இருக்குது, இங்கே இறங்கலாமா வேண்டாமா, எந்தெந்த இடத்துல பர்ஃபெக்டான அந்த ஷேடோ இருக்குங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ச்சி அதை பற்றின டீட்டெயில்ஸை 4 சாங்கே மிஷன்ஸ்லேயே எடுத்துட்டாங்க. 2007 ஆரம்பித்து 2019 வரைக்குமே இந்த 4 சாங்கே மிஷன்ஸும் பல வேல்யூபிளான டேட்டாவை கொடுத்துச்சு. மிக முக்கியமாக சாங்கே 4 ரொம்பவே முக்கியமான ஒரு மிஷன். இந்த லேண்டரை நிலவோட அந்த ஃபார் சைடுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் அது கூடவே சேர்ந்து லூனார் மைக்ரோ எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ப்ராஜெக்ட்டுமே கண்டக்ட் பண்ணாங்க. நிலவில் நடந்த முதல் பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இது. அண்ட் ஆப்வியஸாக நிலவில் ஒரு எக்கோ சிஸ்டத்தை கண்டெயின் பண்ண முடியுமான்னு சொல்லி இந்த லேண்டருக்குள்ள பஞ்சு விதைகள், காட்டன் சீட்ஸ், பொட்டேட்டோ சீட்ஸ், ஈஸ்ட், அது கூடவே ஃப்ரூட் ஃப்ளைஸோட முட்டைகளுமே பார்த்தீங்கன்னா வச்சு அமைச்சிருந்தாங்க. அதாவது இந்த காட்டன் சீட்ஸ் ஸ்ப்ரவுட் ஆச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை ஈஸ்ட் மாற்றும். அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய அந்த சாப்பாடை ஃப்ரூட் ஃப்ளைஸ் அண்ட் முட்டைகள்லேருந்து வரக்கூடிய அந்த ஈக்கள் சாப்பிடும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஒரு குட்டி எக்கோசிஸ்டத்தை நிலவில் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு சொல்லி நிலவோட ஃபார் சைடுக்கு இந்த ஒரு லேண்டரை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபார் த சர்ப்ரைஸ் இவங்க நினச்ச மாதிரியே காட்டன் சீட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சது. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அபரிவிதமான அந்த ரேடியேஷனை தாங்க முடியாமல் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே கருகி போய் இறந்துச்சாங்க. பட் நிலவில் ஆக்சுவலாக அந்த காட்டன் சீட் ஸ்ப்ரவுட் ஆகியிருக்கு. ஸோ நிலவில் துளிர் விட்ட முதல் தாவரம் காட்டன் சீட், பஞ்சு விதைகள் தாங்க. ஸோ 2019 வரைக்குமே இவங்க நட்டது அந்த ரிசர்ச்சில் எங்கே ரேடியேஷன் அதிகமாக இருக்குது, எங்கே போய் தங்கலாம், எந்த ஏரியா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும்னு சொல்லி எல்லாத்தையுமே அழகாக மேப் பண்ணிட்டாங்க. சரி, இடத்த பார்த்தாச்சு. செகண்ட் ஃபேஸுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன். அங்கே வீடு கட்ட ஆரம்பிக்கணும். ஆனால் நம்ம பூமியிலேருந்து தேவைப்படக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸை கொண்டு போய் அங்கே வச்சு வீடு கட்டவே முடியாது. வீடு இல்லாமல் அங்கே மனிதர்கள் அனுப்பி என்ன யூஸ்? சொந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு நிறைய அப்கமிங் சாங்கே மிஷன்ஸில் அங்கே வீடு கட்டுறதுக்கு தேவையான உகந்த மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறாங்க. பூமியிலேருந்து அனுப்பவே முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நிலவில் கிடைக்கக்கூடிய அந்த ரெகுலேட்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான், இந்த மூன் டெஸ்ட்டு நிலவில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் வீடு கட்ட முடியும். ஸோ அங்கே இருக்க அந்த மெட்டீரியல்ஸை செக் பண்ணல. ஸோ அதை பேஸ் பண்ணி mid-2020s வந்து பார்த்தீங்கன்னா சாங் 5 அண்ட் சாங் 6 ஏவப்பட்டுச்சு. இது ரெண்டுமே ஆட்டோமேட்டட் டிசெண்டர்ஸ் அண்ட் அசெண்டர்ஸ். அதாவது நிலவில் இறங்கி அதுவாகவே திரும்ப நிலவிலேருந்து கிளம்பி பூமிக்கு வந்துடும். சும்மா போயிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இறங்கி 1.7 kilograms ஆஃப் மூன் சாம்பிள்ஸ் அது கலெக்ட் பண்ணி பூமிக்கு அனுப்பிச்சு வச்சுது. அண்ட் பூமிக்கு ரிட்டர்ன் ஆன அப்புறம் அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இதை எப்படி ஸ்ட்ராங்காக மாட்டி இதை யூஸ் பண்ணி வீடு கட்டுறதுங்கிற எல்லா ரிசர்ச்சுமே பார்த்தீங்கன்னா பூமியில் நடந்துச்சு. ஸோ நிலவில் இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ரெகோலித், மூன் டஸ்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே பூமிக்கு கொண்டு வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு சாங் 5 அண்ட் சாங் 6 மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. இதை யூஸ் பண்ணி இப்போதைக்கு நிலவில் நம்ம 2 வித்தியாசமான வகையில் வீடு கட்டலாம். ஒன்று ஆப்வியஸாக நம்ம பூமியில் கட்டுற மாதிரியே செங்கலை அடுக்கி கட்டுறது. ஸோ ரெகோலித்தை எடுத்து அதை சலித்து அந்த மண்ணை யூஸ் பண்ணி கல்லை உருவாக்கணும். ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்ட அந்த ரெகோலித் பிரிக்ஸை, கற்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டுறது ஒரு பிளான் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இல்லைனா வழக்கம் போல் 3D பிரிண்டர்ஸ். நாசாவுமே இப்போதைக்கு 3D பிரிண்டர்ஸை யூஸ் பண்ணி தான் செவ்வாய் கிரகத்தில் வீடுகள்லாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி
நிலவோட அந்த ரெகுலேட்டை வேஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷனை கட்டுறது தான் நம்ம சைனாக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. பட் இது செய்கிறதுக்கு இப்போ 2 விஷயம் முக்கியமாக தடங்களாக அமைஞ்சிருக்கு. ஒன்று ஆப்வியஸாக தண்ணீர். என்னதான் நீங்கள் வீடு கட்ட பிளான் போட்டிருந்தாலும் அந்த ரெகுலேட்டை இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக தண்ணீர் தேவை. நிலவில் ஓடுற தண்ணீர் பார்த்தீங்களா? இல்லைல்ல, இவங்க எல்லாருமே போய் இறங்க போகிறேன்னு சொன்ன நிலவில் தண்ணீர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துலையுமே அபரிவிதமான தண்ணீர்லாம் கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் இன்னொரு வித்தியாசமான பைண்டிங் ஏஜென்ட்டை அவங்க கண்டுபிடிச்சி ஆகணும். இன்சிட்டு ப்ரோக்ராமாக தான் அதை பிளான் பண்ணியிருக்காங்க. நிலவில் போய் நிலவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வீடு கட்டணும்னு சொல்லி ஐடியாவில் அவங்க இருந்தாலும் தண்ணீர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் 2வது ஸ்பீட் பிரேக்கர் எனர்ஜி. ஹீட்டை உருவாக்கணும், மூவ்மெண்ட் ஆகக்கூடிய அந்த அட்டானமஸ் ரோபோட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே எப்படி கொடுக்குறது? சோலார் எனர்ஜி மட்டும் பத்தாது. அதனால் சைனா ரஷ்யா கூட கை கோத்துருக்காங்க. ரஷ்யாவோட மிக ஃபேமஸான நியூக்ளியர் பவர் பிளான்ட் பில்டர்ஸ் ராசாட்டம் கூட ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு நிலவில் நியூக்ளியர் பிளான்ட்டை பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த நியூக்ளியர் பிளான்ட் ஒரு ஃபுல் ஃப்ளெஸ்டான பிளான்ட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய எனர்ஜியை பேஸ் பண்ணி இவங்க ஒரு சிட்டியை, லூனார் சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போகிறாங்களாம். நிலவில் நியூக்ளியர் பிளான்ட் பில்ட் பண்ணுறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, நிலவை அசுத்தப்படுத்துறதுல எனக்கு ஐடியா இல்லை. பட் நிறைய சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபீஸிபிளான ஆப்ஷனுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது நிலவு எந்த ஒரு வளிமண்டலமுமே இல்லாமல் அந்த டேட்டா ஸ்பேஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அந்த பெர்மனென்ட்லி ஷேடோவான அந்த லொக்கேஷனில் குளிர் அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸை ஈஸியாகவே கூல் டவுன் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நிலவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. ஸோ எல்லா விதமான வித்தியாசமான ரேடியேஷனும் நிலவை இப்போதைக்கு காமனாக தாக்கிட்டு தான் இருக்குது. இந்த அணுக்கழிவுகளால் வரக்கூடிய இந்த ரேடியேஷனால் பெரிய எந்த ஒரு பாதிப்பும் நிலவுக்கு ஏற்பட போகிறது இல்லை. ஸோ விச் மீன்ஸ் நியூக்ளியர் ரியாக்டர் ஒரு ஃபீஸிபிளான ஆப்ஷன் தாங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்காக தான் நாசாவுமே அவங்களுடைய ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் ரால்ஸ் ராய்ஸ் இன்ஜின் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு குட்டி நியூக்ளியர் ரியாக்டருங்கிறத ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே சைனா அண்ட் ரஷ்யா முந்திடுவாங்க போல தாங்க தோணுது. ஸோ இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய எனர்ஜியை நிஜமான ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வச்சு உருவாக்கிடலாங்கிற ஒரு ஐடியா சைனா அண்ட் ரஷ்யாவுக்கு இருக்குது. ஆனால் அதை கட்டுறதுக்கும் தனியாக ரிசோர்ஸுங்கிறது தேவையில்லைங்க. அதுக்கு எங்கே போவாங்க? சாங் 6 வரைக்கும் நமக்கு சாம்பிள்ஸ் கிடச்சிச்சு. இந்த வருஷம் சாங் 7 அண்ட் அடுத்த வருஷம் சாங் 8லேருந்து பார்த்தீங்கன்னா ரோவர்ஸ், லேண்டர்ஸ் அண்ட் ரோபோட்ஸை அனுப்பி நிலவில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி வீடு கட்டுறது தான் பிளானாகவே இருக்குது. இந்த லான்ச்சில் பிரச்சனை வராமல் இருந்துச்சுன்னா 2035க்குள்ளே வீடு கட்டிடுவாங்க சொல்லி எனப்படுது. அண்ட் தேவைப்படக்கூடிய முக்கியமான சோர்ஸஸ் கூட நம்ம பூமியிலேருந்தே ராக்கெட்ஸ் மூலிமா அனுப்புகிற அந்த ஐடியாவும் சைனாவுக்கு இருக்குது. அதுக்காகவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ராக்கெட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க, த லாங் மார்ச் ராக்கெட்ஸ். ஸோ இதை டேரெக்டாகவே நிலவுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணிடும். இந்த கேப்புக்கு நடுவில் ஒரு 8 மனிதர்களையுமே 2030 போல் நிலவுக்கு அனுப்பி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வர ஐடியா சைனாக்கு இருக்குது. அங்கே நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவும் எங்களாலேயுமே மனிதர்களை அங்கே லேண்ட் பண்ண முடியும்னு சொல்லி காட்டுறதுக்காகவும் சைனா 2030 போல் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புகிற பிளானில் இருக்காங்களாம். இது எல்லாமே குட்டி குட்டி க்ரூ மிஷன்ஸாக இருக்கும். ஸோ நிலவுக்கு போயிட்டு மனிதர்கள் அங்கே வேலை எல்லாமே ஒழுங்காக போயிட்டுருக்கா, வேறு எங்கே வீடு கட்டலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. க்ரூ ரொட்டேஷனுமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நிலவில் உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ணி கட்டி அங்கேருந்து நிலவை தொட்டு பார்த்துட்டு வர மாதிரி சில வேலைகளை பற்றி நான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். பட் எப்படி பார்த்தாலும் 2030க்கு அப்புறம் அடிக்கடி மனிதர்கள் நிலவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 2035 to 2040 அந்த ரேஞ்சுக்குள்ளே சைனா மனிதர்கள் எப்படியாச்சும் நிலவிலே செட்டில் ஆக்கிடணுங்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. பிளான் பர்ஃபெக்டாக போகும் பட்சத்தில் சைனா நிலவில் வீடு கட்டின முதல் நேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறது, மனிதர்களை அனுப்புறது எல்லாத்தையுமே தாண்டி சாப்பாடு தான் அந்த ஏரியாவில் மிக முக்கியமான பிரச்சனையாக வரும். ஏன்னா நம்ம பூமியிலிருந்து அடிக்கடி சப்ளைஸ் அனுப்ப முடியாது. ஸோ ரெகுலேட்டரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பிரிச்செடுத்து அதை ரீயூஸ் பண்ணுற ஐடியாவில் தான் சைனா இருக்காங்களாம். அண்ட் ஆல்சோ நிலவிலேயே முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வளர்க்கணும். ஒரு குட்டி கிரீன் ஸ்டேஷன் மாதிரி அமைச்சு அதில் சாப்பாடு வளர்க்குற ஐடியாவும் சைனாக்கு இருக்குது. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க காட்டன் சீடையே நிலவில் வளர வச்சுட்டாங்க. அதை கொஞ்சமாக சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா நிலவில் சைனா விவசாயத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு க்ளோஸ்ட் லூப் எக்கோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணுற ஐடியா சைனாக்கு இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே அவங்களால பிளான் பண்ண மாதிரியே சாத்தியப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பிளான் பண்ணி தான் அந்த சாங்கி மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. சாங்கி 7 and 8 சக்ஸஸை பேஸ் பண்ணி தான் நிலவுக்கு மனிதர்கள் எவ்வளோ சீக்கிரமாக போக போகிறாங்கிறதே நம்மளால் முடிவெடுக்க முடியும். இதை த லூனார் சிட்டிங்கிற மாதிரி சைனா கூப்பிட்றாங்க. அண்ட் சப்போஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக செல்லாக்கும் பட்சத்தில் அடுத்த 20-30 வருஷத்தில் நம்ம பஸ் பிடிச்சி ஊருக்கு போகிற மாதிரி ராக்கெட் பிடிச்சி நிலவுக்கு போயிட்டு வரலாம். அண்ட் நிலவுலையுமே மனிதர்கள் பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. த சிட்டிசன்ஸ் ஆஃப் மூன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைப் 1 சிவிலைசேஷனை நோக்கி நகர்த்துட்டு இருக்கோங்கிறதுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. யார் நிலவில் முதல் வீடு கட்டான்னு பொறுத்தது பார்ப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.